கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில உங்க குடும்பத்துல தேவையற்ற சந்தேகங்கள் உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தின் மீதும் நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். ஆனா உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தங்கள் இல்லை என்று நீங்க நினைப்பீங்க. ஆனா சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் பக்கத்து வீட்டுக்காரர்களும் உங்கள் மீது தேவையில்லாத பழிகளையும் தேவையில்லாத குற்றச்சாட்டுக்களையும் உங்கள் மீது வைத்து உங்களை ஒரு பழியாடை போல உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் தேவையில்லாத சந்தேகங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வைப்பார்கள். 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் ஏற்பட்ட கிரகங்களின் சலனத்தால் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் இருந்த அந்யோன்யம் தற்காலிகமாக குலையப்பட்டிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள எதற்கெல்லாம் சண்டைகள் வருகிறது என்று தெரியாது. இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு உங்களுக்கு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்திருக்கும். யாரோ வெளியில் பேசிய வீண் பேச்சுக்களையும் கோல் மூட்டக்கூடிய கதைகளையும் வீட்டிற்குள் கொண்டு வந்து அது கணவனோ மனைவியோ என் குழந்தைகளோ பெற்றோர்களோ யாராவது ஒருவர் வெளியில் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டு அதை வீட்டுக்குள்ள வந்து கூறியிருப்பீங்க. அதனால வீட்டுக்குள்ள தேவையில்லாத அளவுக்கு மனக்குழப்பங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவும் ஆரம்பித்திருக்கும். அதன் காரணமா உங்களுடைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அதன் காரணமா ஒருவரை ஒருவர் சந்தேக கண்ணோடு பார்க்கும் அவல நிலைமையானது ஏற்பட்டிருக்கும். ஒற்றுமையாக இருந்த ஒரு குடும்பத்தில் வெளியில் யாரோ ஒரு 3வது நபர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கேட்டு வந்து குடும்பத்துக்குள்ள நம்பிக்கை இல்லாம வெளியே இருக்கிறவங்க சொல்றதை கேட்டு வந்து நீ பேசுறியா அப்படின்னு குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்ச தேவையில்லாத ஒரு அவல நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இவ்வளவு உண்மையாக இருந்தோம் என்னை சந்தேகித்து கொண்டு இருக்கிறார்களே என்ற ஒரு ஈகோ தலை தூக்கியதால் மிக சிறிய விஷயங்கள் கூட பிரம்மாண்டமான சண்டையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெடித்திருக்கும். அதை நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த ஒரு சண்டை சச்சரவு என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுமா என்று அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. ஒரே வீட்டிற்குள் இருந்து கொண்டே அந்நியர்களைப் போல முகம் கொடுத்து பேசாமல் மௌனப்போரில் ஈடுபட்ட நாட்கள் உங்களுடைய இல்லத்தின் மகிழ்ச்சியையும் நிம்மதியான உறக்கத்தையும் முற்றிலுமா உங்களுடைய வாழ்க்கையை விட்டு திருடி சென்றிருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்ததா இல்லையா என்பதையும் கமாண்ட் வயிலா தெரிவியுங்கள். உங்க வாழ்க்கையில காதல்ல ஏற்பட்ட மனக்காயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வழிகளை தேடி கொடுத்ததுன்னு தெரியுமா? காதல் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டில் ஏற்பட்ட கிரக தோஷங்களும் உங்களது காதல் வாழ்க்கையில பேரிழப்பையும் கண்ணீரையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள பரிசாகவே தேடி கொடுத்தது. நீங்கள் உங்களுடைய உயிரை விட மேலாக நேசித்த நபர் உங்களின் உண்மையான பாசத்தை புரிந்து கொள்ளாமல் உங்களை ஒரு பொருட்டாகவோ மதிக்காமல் உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் ஏமாற்றி விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்றிருப்பார். அல்லது உங்களை விட வசதி வாய்ப்பு வந்த ஒருவரை தேர்ந்தெடுத்து உங்களை நடுவழியில் கைவிட்டிருப்பார். சில காரணங்கள் நம்ப முடியாத காரணங்களை கூறிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அந்த ஒரு நபர் தப்பி சென்றிருப்பார். இந்த உறவிற்காக நாம் எவ்வளவோ உண்மையாக இருந்தோமே, நமக்கு ஏன் இந்த ஒரு ஏமாற்றம் என்று நீங்கள் இரவெல்லாம் கண்ணீர் சிந்தி அழுது தீர்த்த நாட்கள் பல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். காதலை விட கண்ணீரையே அதிகமாக தந்த அந்த உறவு உங்களுடைய மனதில் ஒரு தீராத மனக்காயத்தை ஏற்படுத்தி விட்டது. அது இன்னமும் மாறாமல் உங்களுக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததா 3வது நாள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வதந்திகள் ஏற்பட்டது. உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் அசுப கிரகங்கள் சஞ்சரித்த போது உங்கள் குடும்பத்திற்குள் ஒரு 3ஆம் நபர் நுழைந்திருப்பார். அவர் பக்கத்து வீட்டுக்காரராகவோ தூரத்து உறவினராகவோ அல்லது போலி வழிகாட்டியாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்கள் குடும்பத்தின் ரகசியங்களை தெரிந்து கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் மனதை கலைத்து உங்களை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் வதந்திகளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்திலும் உங்களை பற்றி தவறாக பேசி ஊர் முழுக்க உங்களுடைய மானத்தையும் மரியாதையையும் அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாங்கியிருப்பார். அமைதியாக இருந்த நாம் குடும்பத்துல இந்த 3ஆம் நபரின் வதந்திகளால் அல்லவா இத்தனை புயலானது வீசுகிறது என்று நீங்கள் உணர்வதற்குள் உங்கள் குடும்பத்தின் அமைதியும் சமூகத்தில் இருந்த நற்பெயரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சிதைந்து பிறக்கும். ஆனால் அந்த ஒரு 3வது நபர் ஏன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தார்? அவர் இதெல்லாம் செய்வதற்கான முக்கியமான காரணங்கள் என்னவென்று நீங்கள் யோசிப்பதற்கு வாழ்க்கைக்குள்ள நம்ப முடியாத சில பிரச்சனைகளும் நம்ப முடியாத சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். நான் இது கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல
உங்களுடைய உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருந்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த உங்களுடைய வீழ்ச்சியை கண்டு மகிழ்ந்த அதே உறவினர்கள் இனிமே உங்களுடைய கிரக பலத்தை கண்டு உங்களை தேடி வருவார்கள். அவர்கள் உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்கிற ஒரு நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார்கள். உங்களை பற்றி மற்றவர்கள் பரப்பிய வதந்திகள் யாவும் பொய்யென்று நிரூபணமாகி உங்களின் நியாயமான குணத்தையும் தூய்மையான மனதையும் சொந்த பந்தங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பார்கள். வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்கிற ஒரு தெளிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். பங்காளிகளுக்குள் இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் யாவும் பெரியோர்களின் முன்னிலையில் சுமூகமாகவே பேசி தீர்க்கப்படும். அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பேசி தீர்க்கப்பட்டு நல்ல ஒரு பெயரும் நல்ல ஒரு விஷயங்களும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கும். அண்ணன் தம்பி அக்கா தங்கை என அனைவரும் மீண்டும் ஒரு பாசப்பிணையோடு இணைந்து ஒருவருடன் ஒருவர் இணைந்து பேசிக்கொண்டு உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடோடி வந்து உதவும் அளவிற்கு உங்களுடைய மனநிலையும் அவர்களுடைய மனநிலைமையும் ஒத்துப்போகும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்தும் ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும். கடகம் ராசி அன்பர்களை தொழில் அல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய வேலைக்கு மாறவோ நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு கொண்டிருந்த புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு இதுவே மிக சரியான ஒரு காலமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனா இந்த ஒரு காலத்தை நீங்க சரியா பயன்படுத்தணும். இந்த காலத்தை நீங்க சரியா பயன்படுத்துவதன் மூலம் போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரும் நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். இது நீங்கள் எடுக்கும் அதிரடியான மற்றும் தைரியமான முடிவுகள் யாவும் உங்களுக்கு 100க்கு 100 வெற்றியை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். புதிய தொழில் முதலீடுகள் கான்ட்ராக்டுகள் யாவும் தடையுமின்றி தங்குமின்றி உங்களுக்கு கிடைத்து போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களை எதிர்த்தவர்கள் உங்களுடைய வேகத்தை கண்டு பின்வாங்கி ஓடக்கூடிய நல்ல ஒரு காலமும் இதுவாகத்தான் இருக்கும். நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் துரித வேகத்தில் வெற்றியடைந்து உங்களை ஒரு வெற்றிகரனான மனிதனாக சமூகத்தில் முன்னேற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெயரும் நல்ல ஒரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்கும். மனதில் இருந்த பயங்கள் எல்லாமே நீங்கிவிடும். கடந்த காலங்களில் அஷ்டம சனியின் ஆதிக்கத்தால் அடுத்தடுத்து என்ன நடக்குமோ நம் வாழ்க்கை என்னவாகுமோ என்று ஒருவித அமானுஷ்ய பயத்திலும் கடுமையான மன அழுத்தத்திலும் தவித்த உங்களுடைய நாட்களுக்கு இனிமே ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். இந்த முற்றுப்புள்ளியானது வைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு பேரையும் புகழையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். லக்னாதிபதி சந்திரனின் சுப சஞ்சாரத்தால் உங்கள் மனதில் இருந்த அத்தனை பயங்களும் தேவையில்லாத சந்தேகங்களும் மனக்குழப்பங்களும் நீங்கி ஒரு பிரம்மாண்டமான ஒரு தெளிவும் தைரியமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். விதியின் சக்கரம் உங்களுக்கு சாதகமாக சுழல்வதை உணர்ந்து புதிய உத்வேகத்துடன் நீங்கள் செயல்படவும் ஆரம்பிப்பீர்கள். தெளிவான மனதோடு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் மாபெரும் ஒரு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றி என்பதை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். நடக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்தும் ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும். கடகம் ராசி அன்பர்களை தொழில் அல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய வேலைக்கு மாறவோ நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு கொண்டிருந்த புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு இதுவே மிக சரியான ஒரு காலமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனா இந்த ஒரு காலத்தை நீங்க சரியா பயன்படுத்தணும். இந்த காலத்தை நீங்க சரியா பயன்படுத்துவதன் மூலம் போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரும் நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். இது நீங்கள் எடுக்கும் அதிரடியான மற்றும் தைரியமான முடிவுகள் யாவும் உங்களுக்கு 100க்கு 100 வெற்றியை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். புதிய தொழில் முதலீடுகள் கான்ட்ராக்டுகள் யாவும் தடையுமின்றி தங்குமின்றி உங்களுக்கு கிடைத்து போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களை எதிர்த்தவர்கள் உங்களுடைய வேகத்தை கண்டு பின்வாங்கி ஓடக்கூடிய நல்ல ஒரு காலமும் இதுவாகத்தான் இருக்கும். நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் துரித வேகத்தில் வெற்றியடைந்து உங்களை ஒரு வெற்றிகரனான மனிதனாக சமூகத்தில் முன்னேற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெயரும் நல்ல ஒரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்கும்.
மனதில் இருந்த பயங்கள் எல்லாமே நீங்கிவிடும். கடந்த காலங்களில் அஷ்டம சனியின் ஆதிக்கத்தால் அடுத்தடுத்து என்ன நடக்குமோ, நம் வாழ்க்கை என்னவாகுமோ என்று ஒருவித அமானுஷ்ய பயத்திலும் கடுமையான மன அழுத்தத்திலும் தவித்த உங்களுடைய நாட்களுக்கு இனிமே ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். இந்த முற்றுப்புள்ளியானது வைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு பேரையும் புகழையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். லக்னாதிபதி சந்திரனின் சுப சஞ்சாரத்தால் உங்கள் மனதில் இருந்த அத்தனை பயங்களும் தேவையில்லாத சந்தேகங்களும் மனக்குழப்பங்களும் நீங்கி ஒரு பிரம்மாண்டமான ஒரு தெளிவும் தைரியமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். விதியின் சக்கரம் உங்களுக்கு சாதகமாக சுழல்வதை உணர்ந்து புதிய உத்வேகத்துடன் நீங்கள் செயல்படவும் ஆரம்பிப்பீர்கள். தெளிவான மனதோடு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் மாபெரும் ஒரு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.